அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காபாவை சுற்றி வருதல். உர்வத்தபின் ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வந்தவுடன் முதல் வேளையாக அங்கத் தூய்மை செய்து காபாவை தவாபு செய்தார்கள். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 1614 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தவாஃப் என்ற அரபி வார்த்தைக்கு சுற்றி வருதல் என்பது பொருளாக அமையப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய கடமையான ஹஜ்ஜு கடமையினுடைய செயல்களில் ஒன்றாக இந்த காபாவை சுற்றி வருதல் அமையப்பட்டிருக்கிறது. அதேபோன்று உம்ரா என்ற வழிபாட்டை நிறைவேற்றுகின்ற போதும் இந்த காபாவை சுற்றி வருதல் என்கின்ற செயல்பாடு அமையப்பட்டிருக்கிறது. பொதுவாக அவரவர்களுக்கு உண்டான எல்லைகளில் எஹராம் என்ற ஆடை அணிந்து அந்த கட்டுப்பாடுகளை பின்பற்ற துவங்கியதற்கு பின்பாக மக்காவுக்கு பிரவேசிக்க வேண்டும். மக்காவிலே பிரவேசித்தவுடன் புனிதமான காபாவை 7 முறை சுற்றி வர வேண்டும். இதற்கு தவாஃப் என்று சொல்லப்படும். மக்காவுக்குள்ளே நுழைந்தவுடன் நிறைவேற்றப்படுகின்ற இந்த தவாஃபுக்கு தவாஃபே குதூம் என்று சொல்லப்படும். குதூம் என்றால் வருகை தருதல் என்று பொருள் கொடுக்கிறது. மக்காவுக்கு வருகை தந்தவுடன் செய்யப்படுவதால் இதற்கு தவாஃபுல் குதூம் என்று பெயர் வந்திருக்கிறது. இந்த நாளில்தான் இந்த தவாஃபை செய்ய வேண்டும் என்று வரையறை ஏதும் இல்லை. எஹராம் என்ற ஆடை கட்டி சில கட்டுப்பாடுகளை பின்பற்றி எப்போது மக்காவுக்குள் பிரவேசிக்கிறாரோ அப்போது இதை செய்ய வேண்டும். ஹஜ்ஜுக்குரிய மாதங்களான அந்த புனிதமான மாதங்களில் எஹராம் அணிந்து மக்காவுக்குள் பிரவேசித்தால் அப்போது இந்த தவாஃபை செய்துவிட வேண்டும். புனிதமான காபா என்ற ஆலயத்தை 7 தடவை சுற்றி வருவதற்கு ஒரு தவாஃப் என்ற நிலை. இந்த ஆரம்ப தவாஃபை, அதாவது காபாவை சுற்றுவதை துவங்குகின்ற போது முதல் 3 சுற்றுக்கள் ஓடியும் மீதமுண்டான 4 சுற்றுக்கள் நடந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புனிதமான காபாவை தவாஃபு செய்தார்கள் என்கின்ற செய்தியும் நபிமொழி தொகுப்புகளிலே இடம்பெற்றிருக்கிறது. இவ்வாறு தவாஃபு செய்கின்ற போது, காபாவை சுற்றி வருகின்ற போது ஆண்கள் தங்களுடைய மேலாடையை வலது புஜம் மட்டும் திறந்திருக்கும் வகையிலே போட்டுக்கொள்ள வேண்டும் என்றும், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு செய்தார்கள் என்றும் நபிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்துகிறது. புனிதமான காபாவின் ஒரு மூலையில் ஹஜருல் அஸ்வத் என்னும் கருப்பு கல் பதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கல்தான் புனிதமான காபாவை சுற்றுவதற்கு துவங்குகின்ற அந்த துவக்க இடம் என்பதையும் இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி காபாவை நாம் வலம் வருகின்றோம் அல்லவா, இதற்கு பல நிலைகள் இருக்கிறது. ஒன்றாவதாக, உம்ராவுக்காக வேண்டி, உம்ரா என்ற வழிபாட்டை நிறைவேற்றுவதற்காக வேண்டி காபாவை சுற்றி வருவது உண்டு. இதற்கு தவாஃபுல் உம்ரா என்று சொல்லப்படும். அதேபோன்று முதலாக காபாவுக்குள்ளே வருகின்ற போது தவாஃபுல் குதூம், வருகைக்கான காணிக்கை காபாவை சுற்றி வருதல் என்று பொருள் கொள்ளப்படுகின்ற இந்த நிலை.
மூன்றாவதாக ஹஜ்ஜுக்குரிய கடமையை நிறைவேற்றுகின்ற போது காபாவை வலம் வருதல். நான்காவதாக ஹஜ்ஜு கடமையை முழுமையாக நிறைவேற்றியதற்கு பின்பாக மக்காவிலே இருந்து தாயகம் திரும்புவதற்கு முன்பாக நாம் சுற்றி வருகின்றோம் அல்லவா, காபாவுக்கு பிரியா விடை கொடுப்பதற்காக நிறைவேற்றுகின்ற இந்த சுற்றுதலுக்கு தவாஃபுல் விதா, விடை பெறுகின்ற தவாஃப் என்றும், ஏதேனும் ஒன்றை நினைத்து கொண்டு அது நிறைவேறும் பட்சத்திலே காபாவை வலம் வர வேண்டும் என்று மனதிலே உறுதி கொண்டிருக்கின்றார். அவருடைய தேவை நிறைவேறியதும் காபாவை வலம் வர வேண்டும். இதற்கு தவாஃபுன் நதிர் என்று சொல்லப்படுகிறது. இதுபோன்று உபரியான முறையிலே எவ்வளவு வேண்டுமானாலும் புனித காபாவை தவாஃப் செய்து வரலாம். அதற்கெல்லாம் பிரத்யோகமான முறையிலே நன்மைகள் வழங்கப்படுகின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அதிகமான முறையிலே காபாவை சுற்றி வருகின்ற பாக்கியத்தை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.